அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இதெல்லாம் இல்லை, ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த டைம் அப்படி ராஜா சார் அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜானகி அம்மா வந்து பாடினதா சொன்னாங்க அந்த மாதிரி. அப்போ போயிட்டு அங்கே ரெக்கார்டிங் தேட்டரில் உட்காந்து அந்த பல்லவி வரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. காரில் போகும்போது வைக்கும்போதெல்லாம் யோசிச்சு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அது ரெண்டுமே டியூனு கரெக்டாக தான் இருக்கும். அருவிக்கரை ஓரத்தில் அப்படின்னாலும் டியூனு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இவர் ஏதோ ஒன்று செட் ஆகலன்னு யோசிச்சு அங்கே போய் எழுதுனது தான் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் மச்சான பார்த்தேன் அப்படின்னு ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு. எழுதிட்டு அந்த பாட்டு ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது சிங்கர் வந்து நம்ம பாடினதை வந்து ஹம் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அப்படி அவங்க வந்து சிங்கர் வந்து அந்த ஹெட்ஃபோனை கழட்டிட்டு விளக்கு வச்ச நேரத்தில் அப்படின்னு ஹம் பண்ணியிருக்காங்க. இவர் ஒன்று எனக்கு இதான் வேணும்னு சொல்லி கேட்டார். ராஜா சார் வந்து ஷாக்கா என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இதெல்லாம் எங்களுக்கு டைரக்டர் எங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ இந்த மாதிரி எனக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்தில் மச்சான பார்த்தேன் வரிகள் போட்டுதானே, அந்த வார்த்தை வேண்டாம், இந்த பாட்டோட மூடுக்கு ரொம்ப ஆப்டா இருக்குது அந்த வந்து விளக்கு வச்ச நேரத்துல அந்த ஹம்மிங் இருக்குல்ல, அந்த ஹம்மிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அதை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு, இனிமேல் ரெக்கார்ட் இல்ல எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ராஜா சார் வந்து திருப்பி அந்த சிங்கரை அம்மா ஜானகி உள்ள அனுப்பி அந்த பாட்டை திரும்பவும் ஒளிப்பதிவு பண்ணி அந்த பாட்டை வச்சதாகவும் அவர் வந்து சொல்லுவார். அது ஏன் கேட்டோம்னா, சார் அது என்ன சார் அந்த ஹம்மிங் மட்டும் ஒரு யூனிக்கா இருக்கே. நிறைய பேசுவோம்ல, நான் ஆளான தாமரை பாட்டு வரும்போது அந்த மாடு கத்துற சவுண்டு இதெல்லாம் வரும்ல, நீங்க இந்த சவுண்ட்லயே யூனிக்கா ஒன்று பிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பேச்சு வரும்போது இந்த விளக்கு வச்ச நேரத்துல பேச்சு ஸ்டார்ட் ஆகி எப்படி சார் அந்த இதை பண்ணீங்க அப்போ அவர் வந்து இந்த கதையை சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, எங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் கேட்கும்போது ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு காலேஜில் உட்காந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு பெரிய கிளாஸ் டீச்சிங் பண்ணுற மாதிரி, ஒரு பாட்டு ஒளிப்பதிவு கூடத்தில் இவ்வளோ விஷயம் நடக்குமா, ஒரு பாடலுக்கு வந்து அப்போ தான் பிற்காலத்தில் எனக்கு வந்து ஒரு பாடலை வந்து ரெக்கார்டிங்க்கு முன்னாடி வரையே ஒரு லைனுக்கு ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணலாம் அப்படின்ற விஷயம்லாம் வந்து அங்கேருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு இடத்துல பாட்டு எழுதிட்டு ஓகே நம்ம டியூனுக்கு எழுதிட்டோம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி முடிச்சிருவோம்ல. அவரு சார் அந்த மாதிரி நிற்கவே மாட்டார். அந்த ஒளிப்பதிவு முடிஞ்சு அது காட்சியாக்கப்பட்டு படத்துல வர்ற வரையே அதுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.